பிக் பாஸ் தெலுங்கு சீசன் 9ல பிக் பாஸ் வந்து கண்டஸ்டன்ஸோட எமோஷன்ஸை வச்சு விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேமை டிசைன் பண்ணியிருந்தாரு. ஸோ வீக்கெண்ட் எபிசோட்ல தான் நாகார்ஜுனா சொல்லிட்டு போனார், டெனன்ஸ் எல்லாம் ஓனராக மாறுறீங்க, ஓனர்ஸ்லாம் டெனன்ஸாக மாறுறீங்க, அது ஒரு ட்ரெய்லர் மட்டும்தான், இதுக்கப்புறம் தான் நீங்கள் மெயின் பிக்சரே பார்க்க போறீங்க, அசூர சினிமாவே பார்க்க போறீங்கன்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு பக்கம் பயங்கரமாக பில்டப் பண்ணுறாரு. அப்படி என்னடா பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை டிசைன் பண்ணியிருக்கார். அந்த டாஸ்க்கு எந்த பேசிஸில் வரப்போகுது, அவங்களுக்கு சாதகமாக இல்லை பாதகமா அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கலாம். அடுத்து ஒரு பக்கம் ஸ்ரீஜா ரொம்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆகிட்டு அந்த நாமினேஷனுக்கு அப்புறம் நான் ஸ்டாண்டு சொன்னது தப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டாஸ்க் நடக்கப்பட்டது. அது ஒரு பேட்டரியை பேஸ் பண்ணி ஒரு டாஸ்க்கு, அது கொஞ்சம் ஒரு எமோஷனல் செக்மெண்ட்டான ஒரு டாஸ்க்கு, அதை கண்டஸ்டன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க. அடுத்து தனுஜாவோட ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயத்தில் ஹைலைட்டாக ஒரு டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க, அதை கம்ப்ளீட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பல பேரும் பார்ப்பீங்க, மறக்காமல் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸ்ரீஜா வந்து ஒரு பக்கம் ஃப்ரீயா கிட்ட ஃபீல் பண்ணிருக்காங்க. எபிசோட் ஆரம்பிக்கும் போது நேற்று நாமினேஷன்லேருந்து ஒரு பக்கம் ஸ்ரீஜா தப்பிச்சிட்டாங்க. பல பேர் வேண்டிட்டு இருப்பீங்க, ஏன்டா ஸ்ரீஜா நாமினேஷன் வரலன்னு நீங்க எல்லாம் வேண்டுவீங்க, அது நல்லாவே தெரியுது. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, நான் வந்து எல்லாருக்காகவும் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன், ஒவ்வொருத்தருக்காகவும், தனுஜாக்கா இருக்கட்டும், சஞ்சனா, இந்த மாதிரி பல பேருக்கு ஸ்டாண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஆனால் அது வந்து மற்றவங்க வந்து என்ன சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதில் குறிப்பாக பரணி வந்து என்ன சொல்லி இந்த மாதிரி நாமினேட் பண்றதுலாம் என்ன நியாயம் இதுன்னு. ஏன்னா அவங்கவுங்களுக்கு வந்து பேசட்டும், மொத்தமாக வந்து பேசுற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் யாரு, ரீத்து சௌத்ரி, அவங்க ஒரு பக்கம் ஃபீலிங்கை பார்க்க முடியுது. என்னன்னா, நான் எதனால தெரியுமா நாமினேஷன் வந்தேன், எதனால வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்றத டீமன் பவன் கிட்ட சொல்றாங்க. நான் சஞ்சனா சும்மனை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர், உனக்கு தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஆனால் ரியாலிட்டி பார்க்கும்போது, இந்த கேம் வைஸ் பார்க்கும்போது சஞ்சனா சுமன் வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கர காம்படிட்டராக வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் சஞ்சனா ஆல்ரெடி டாப்பில் இருக்காங்க. இப்போ சுமன் வந்து டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டு வராங்க. அது அவங்கள பொறுத்தவரையும் நான் அவங்கள விட ஸ்ட்ராங் அப்படின்றது. ஸோ எல்லாருமே அப்படி தான் இருக்கணும்னு வச்சுக்கலாம். நான் அவங்களோட ஸ்ட்ராங்கான பிளேயர் நம்ம நினச்சாதான் நம்ம அவங்கள வீழ்த்த முடியும், அது தப்பு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு, உன்னால தான் தெரியுமா, உன்னால தான் உனக்கு ஜட்ஜ் பண்ணதால் நான் நாமினேஷன் வந்திருக்கேன் அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீ வந்து தப்பு பண்ணு அக்செப்ட் பண்ணதே எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரி டீமன் பவன் சொல்றாரு. சோ அங்க தப்பு நடந்துச்சுன்னா அந்த தப்பு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். தப்பே நடக்காத மாதிரி நீங்க முட்டு கொடுத்திருந்தா என்ன பண்ண முடியும் டீமன்? சோ தப்பு நடந்துருச்சு தான். சோ உங்களுக்கு ஃபேவரட்டிசம் பண்ணாங்கன்றது கிளியர் கட்டாவே தெரிஞ்சு போச்சு. அவங்க மூடி என்னதான் மறைச்சாலும் சரி அந்த உண்மையை மறைக்க முடியாது. ஏன்னா அப்பட்டமா இந்த வீடியோ மூலியமாவும் சரி, மக்கள் பார்த்த எபிசோடுக்குமே அதுதான் கண்மையே ஆயிருக்கும். நீங்க என்னதான் வந்து நாங்க அப்பெல்லாம் பண்ணலன்னு சொன்னாலுமே உங்க ஆக்ஷன்ஸ் அப்படி தெரியவில்லை அப்படின்றது யதார்த்தம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க பிரேக் டவுன் ஆக இவர் ஆறுதல் படுத்தன்ற மாதிரி ஒரு சீன் சீக்வன்ஸ் அங்கே நடந்துட்டு இருக்கு. ஓகே, அடுத்து ஸ்ரீஜா இந்த மேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா தனுஜா கிட்ட சொல்றாங்க. தனுஜா சொன்னோன்னே எல்லாருக்காகவும் ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்கேன், ஆனால் பரணி நான் வந்து இப்படி சொன்னது வந்து எனக்கு பிடிக்கல, அது வந்து அவங்களுக்கு நடந்ததா சொல்லியிருக்கலாம், மற்றவங்களுக்கு நடந்ததை வந்து சொல்லி எப்படி இது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இதை வந்து என்ன பண்றாங்க, நேரம் பரணி கிட்ட போயிட்டு ஒரு சில விஷயங்கள சொல்றாங்க தனுஜா. இங்க பாருங்க, நான் ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்டா வைக்கிறேன், சீரியஸா சொல்றேன், யாருக்கு ப்ராப்ளம் இருக்கும் அவங்க 2 பேர் பேசி சால்வ் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு சொல்லிட்டோம், நம்ம ஒட்டுமொத்தமா வந்து சொல்லும்போது அது ஒரு குரூப்பா வந்து இருது, குரூப்பா மாறிடுது, அந்த மாதிரிலாம் பண்ண வேணான்னு சொன்னவொடனே அங்க தனுஜா கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணுவானே, கொஞ்சம் வாய்ஸ் கம்பெனி இது பண்ணுன்னு சொல்லிட்டு பரணி சொல்லும் போது அங்கிருந்து தனுஜா வந்துட்டாங்க. ஸோ தனுஜா பரணிக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருந்ததுல, அங்க ஒரு சின்ன கிளாஷ் ஏற்பட்டு ஃபீல் பண்றாங்க. ஓகே, ஸோ அவங்க ப்ராப்ளத்தை அவங்கவுங்க இது பண்ணுங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அங்கே போய் முடியுது. இது ஒரு பக்கம். ஓகே, அடுத்து கிச்சன் டீம்ல மானிட்டர்ஸும் ஓனர்ஸும் சாப்பாடு செய்யக்கூடாதுன்ற ஒரு ரூல் இருக்கு. ஸோ ஓனர்ஸ்க்கான சாப்பாடு யார் செஞ்சு கொடுக்கணும், டெனன்ஸ் தான் செஞ்சு கொடுக்கணும், வேற ஆப்ஷனே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட கிச்சன் வேலை பார்க்க வேண்டிய ஒரு நபர் தான் ஹரிஷ். இந்த இடத்துல என்ன பண்ணாங்க, சஞ்சனா வந்து இந்த நாமினேஷன்லாம் முடிச்சுட்டு வந்தவொடனே ஒரு பசி அங்கிரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அவங்க பல விஷயங்களை உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுல 2 பேருக்கும் ஒரு பயங்கரமான வாக்குவாதம் வருது. என் வேலையை நான் பார்க்க விடுங்க அப்படின்ற மாதிரி ஹரிஷ் கேட்கிறாரு. இவங்க வந்து டிராமா குயின்ன்ற மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு கேஷுவலா பேசின விஷயத்தெல்லாம் வந்து நாமினேஷன்ல பண்றாரு, இது எப்படி, இது என்னாலாம் ஒத்துக்கவே முடியாதுன்ற மாதிரி சஞ்சனா ஒரு பக்கம் பேசுறாங்க. இங்க மாத்தி மாத்தி விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ மானிட்டர் வந்து யாருக்கு புக் பண்ணணும்னு டிசைட் பண்ணியாச்சு, அப்ப அந்த நபர் தானே வந்து பண்ணணும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்க போய் பண்ற இடத்துல நீங்க இல்ல, நீங்க கம்முன்னு இருக்கணும், அவங்க உங்களுக்கான வேலை செஞ்சு கொடுக்கணும்ன்றதான் பிக் பாஸ் ரூல்ஸ், அதெல்லாத்தையும் கரெக்டா பண்ணுங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போது அப்போ சொல்றாரு ஹரிஷ், கேரக்டர் அசாசினேஷன் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, வெளியே
இன்னொருத்தருக்கு ஒரு லைஃப் இருக்கு, எனக்கு ஒரு லைஃப் இருக்கு, எல்லாருக்கும் லைஃப் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் சஞ்சனா வந்து எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிட்டு ஒரு விஷயத்த பார்க்க முடிஞ்சது. ஒரு பக்கம் ஃபேமிலியை மிஸ் பண்றது, இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. அதை தாண்டி ஒரு பக்கம் இமானுவேலோட ஃபன் மோடு வந்து பயங்கரமா வேற மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தார். நல்லா இருக்குங்க. இமானுவேல் அந்த வீட்டில் இருக்கிறவரையும் ஒரு பயங்கரமான என்டர்டைன்மெண்ட்டும் கம்ப்ளீட்டா எங்கேஜிங்கா ஆடியன்ஸை வச்சிருக்கார் அப்படின்றது வேணா நல்லா சொல்ல முடியும். இது ஒரு பக்கம். அடுத்து ரித்து சௌத்ரியை கன்வர்ஷன் ரூம்ல பிக் பாஸ் கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு பக்கம் முன்னாடி அந்த ரெட் கலர் துணியை போட்டு அதை மறைச்சு வச்சிருக்காரு ஒரு பவுல. என்னடா அப்படின்னு பார்த்தா சிக்கன் பீஸ் 5 லெக் பீஸ் வச்சிருக்காரு அதுல. ஓகே, அதை பார்த்த உடனே எமோஷனல் ஆயிட்டாங்க. இது ரீத்து எங்க அம்மாவோட ஃபுட்டு, எங்க அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்த ஃபுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து நான் சாப்பிடலாமா பிக் பாஸ்? சாப்பிடலாம், ஆனா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றதை செஞ்சாதான் உங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னும் போது என்ன சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னும் போது 5 ஒரு சீக்ரெட் சொல்லுங்க, இந்த வீட்டில் இருக்கிற பல பேரோட சீக்ரெட் சொல்லுங்க நான் தரேன் அப்படின்னோடனே தனுஜா வந்து ஒரு க்ரஷ் இருக்கு, அதை தாண்டி கல்யாணம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சாஃப்ட் கார்னர் இருக்கு, ஸோ கல்யாணம் கூட இருந்தானா தனுஜா ரொம்ப பாசிட்டிவிட்டியா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்ற ஒரு ஃபீல் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்னங்க இது ஒரு புது ட்விஸ்டா இருக்கு அப்படின்ற ஃபீல் நமக்கும் வந்துச்சு. இது ஒண்ணு. அடுத்து பவனுக்கு வந்து சிங்கிளா தான் இருக்கான், வெளியே வந்து ஒரு பொண்ணு அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு, இவன் அந்த பொண்ணுக்கு போய் எப்படி ப்ரப்போஸ் பண்றதுன்னு தெரியாம பண்ணியிருக்கான், இன்னும் ஒரு ப்ராப்பரான லவ் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பவனை பத்தி அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. சொல்லி முடிச்சிட்டவனே பிக் பாஸ் எனக்கு இவ்வளவுதான் தெரியும், இதுக்கு மேல எனக்கு லவ் சீக்ரெட்ஸ் எல்லாம் வேணும், இந்த மாதிரி அதர் பர்சன்ஸோட சீக்ரெட் சொன்னா எனக்கு சாயந்தரம் வரையும் டைம் கொடுங்க, நான் என்ன பண்றேன் மத்தவங்க எல்லாரோட சீக்ரெட்லாம் கலெக்ட் பண்ணி வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க அந்த சிக்கன் பீஸை கொடுங்க, நானும் சிக்கன் பீஸை சாப்பிட்றேன், அழகா என்ஜாய் பண்றேன்ற மாதிரி ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. சரி ஓகே நீ பண்ணிட்டு வா நான் கொடுக்குறேன்ற மாதிரி பிக் பாஸும் கொடுக்குறாரு. ஆனா இதுல தான் ஒரு ட்விஸ்ட். ஏன்னா ஸோ அதர் பர்சன்ஸோட சீக்ரெட்டை, அந்த சீக்ரெட்டை உங்களுக்கு தேவை அந்த சிக்கன் பீஸுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அப்போது இதை ஒரு குறும்படமாக வீக்கெண்ட் எபிசோடில் போட்டு காமிச்சா அப்போ அதர் பர்சன்ஸ் உங்களை என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ தனுஜா என்ன, அப்போ ரீத்து சௌத்ரி என்ன பதில் சொல்லுவாங்கன்றது தான் நான் வெயிட் பண்ணிருக்கணும். இன்னொரு பக்கம் நீங்கள் கேட்கலாம், எப்பா இது இவ்வளோ பெரிய டெலிவிஷனில் அந்த பர்சன் கிட்ட பேசுகிறாங்க, அப்போ அந்த சீக்ரெட் ஒட்டுமொத்த மக்களுமே பார்க்குறாங்க, இதெல்லாம் பார்க்குறாங்க, ஸோ அவங்களுக்கே தெரிய போகுது, இதில் அவங்க போய் சொன்னால் என்ன சொல்லலாம் என்ன, ரீத்து சௌத்ரி சொன்னாலும் சொல்லனாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போதில்ல, அவங்க வாயால் சொல்லும் போதே எல்லாருக்கும் தெரிஞ்சதில்ல, ரீத்து தனியாக போய் சொன்னால் தான் தெரியுதா அப்படின்ற நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் இதில் ஏன் அப்படி ஒரு பதில் வருது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிக் பாஸை பொறுத்தவரையும் சில எந்தெந்த விஷயத்தை காட்டணும் காட்டக்கூடாதுன்னு இருக்கு. சம்டைம்ஸ் வந்து கண்டஸ்டன்ஸ் இதை ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை காட்ட மாட்டாங்க. ஸோ அந்த இப்போ ஒரு சீக்ரெட்டுக்கும் அதை தாண்டி இன்னொரு விஷயம் அதே டைம் பீரியட்ல இன்னொரு விஷயம் நடக்குது, அது பயங்கரமான விஷயமா இருந்தா இந்த சீக்ரெட் கட் பண்ணப்படும், இந்த பயங்கரமான விஷயம் டெலிகாஸ்ட் பண்ண முடியும். அந்த கேட்டகரியில இது காட்டுறதும் காட்டாததும் அவங்க கையில இருக்கு. ஸோ அதை சில டைம்ஸ் காமிக்காம போனால் அவங்களுடைய லக்கு, காமிச்சா மாட்டிப்பாங்க அப்படின்ற கேட்டகரி தான். ஆனால் நீ ஏன் போய் சொன்ன கேள்வி கண்டிப்பாக ரீத்து மேலே வரும். அது ஒரு சிக்கன் பீஸுக்காக என் சீக்ரெட்டை யூஸ் பண்ணுறியா, நான் யாருக்கிட்டே சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்கேன், நீ எனக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட, நம்ப வச்சு ஏமாத்திட்ட அப்படின்ற ஒரு பேர் ரீத்து சௌத்ரிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு அப்படின்றது தான். இதை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சீக்ரெட்லாம் கேட்டாங்க, ஆனால் அங்கே எடுத்துகிட்டு போய் பிக் பாஸ் கிட்ட சொன்ன மாதிரி நம்ம காட்டலை. அப்படி சொல்லலைன்னா ரீத்து சௌத்ரிக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் இதை சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, வீக்கெண்ட் எபிசோட்ல குறும்படம் போட்டோன்னா ரீத்து சௌத்ரி மற்றவங்க மேலே வச்சிருந்த நம்பிக்கையை உடைத்து விட்டார்கள்ன்ற ஒரு பேர் கிடைக்கும். இதுக்கப்புறம் பல விஷயங்கள் ரீத்து சௌத்ரி கிட்ட யாருமே கன்வே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு சென்சிட்டிவான மேட்டராக இருந்தால் இவங்க போய் கன்வே பண்ணால் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் மாறிடும். இதில் குறிப்பாக போயிட்டு ரீத்து அதுக்கப்புறம் டீமன் பவன் கிட்ட போய் கேட்குறாங்க, சஞ்சனா கிட்ட கேட்குறாங்க, சஞ்சனா காலேஜ் பாய் ஃப்ரெண்டை பற்றிலாம் சொல்கிறாங்க, இமானுவேல் சொல்கிறாரு, தனுஜா சொல்கிறாங்கன்ற மாதிரி 4 பேரோட சீக்ரெட்ஸை கேட்டு தெரிஞ்சிருக்காங்க ரீத்து. அது நாளைக்கு எபிசோடில் சம்பவம் இருக்கா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். இது ஒரு பக்கம். ஓகே, அடுத்து பிக் பாஸ் வந்து எல்லாரையும் லிவிங் ஏரியா இது கார்டன் ஏரியா வாங்கன்ற மாதிரி கூப்பிட்றாரு. கார்டன் ஏரியா போய் நின்னதுக்கப்புறம் ஒரு பெரிய மரம் இருக்குது, இந்த மரத்தில் ஒரு ஃப்ரூட்ஸ்லாம் தொங்குது. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்து பார்த்தா பிக் பாஸ் அல்டிமேட் தமிழில் அந்த மரம் அந்த பழம் தொங்குற மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. அதுல பிக் பாஸ் சொல்றாரு, இப்போ நாகார்ஜுனா வீக்கெண்ட் எபிசோட்ல சொன்னது வெறும் ட்ரைலர் தான், இப்போ நீங்க ஒரு அசுர சினிமாவே நான் அந்த வாரம் காட்ட போறேன், இதுக்கப்புறம் நீங்க பிக் பாஸோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க, இது ரணரங்கம் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த வீட்டில் யார் இருக்க போறீங்க இல்லை என்ன பண்ண போறீங்கன்றது எல்லாமே இதுல தான் டிசைட் பண்ண போது, இதுல தான் டிசைட் பண்ணப்படும் அப்படின்றத பிக் பாஸ் சொல்றாரு. என்ன ஹெவி பில்டப்பா இருக்கு, வேற மாதிரிலாம் பில்டப் பண்றாருன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மரத்துல ஒவ்வொரு பழத்துல ஒவ்வொரு நேம் போட்டிருக்கு, கண்டஸ்டன்ஸோட நேம் போகுது. அதை வந்து பிக் பாஸ் சொல்றாரு, அவங்க நேம் போட்ட பழத்தை நீங்க எடுத்துங்க அப்படின்ற சொல்றாரு. சரி, அந்த பழத்தை எடுத்து இல்லை என்னதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர்ல அந்த விதை மாதிரி இருக்கு அந்த பழத்துக்கு நடுவில். ஸோ ரெட் கலர்ல இருக்கு, ப்ளூ கலர்ல இருக்கு, பிளாக் கலர்ல இருக்கு, இதுதான் விதை.
அவங்கவுங்க எடுத்து வச்சுறாங்க. சரி, இப்போ நீங்க இதை தாண்டி இப்போ ஒரு கோடு போட்டிருக்காங்க. அந்த கோடை தாண்டி எந்த 3 பேர் வரீங்களோ அவங்களுக்கு 3 பழம் வேற வரும், சேலஞ்ச் பண்றீங்களான்னும் போது அவங்க 3 பேர் முன்னாடி வராங்க. யார் யாருன்னா, ஒரு பக்கம் ரீத்து, இன்னொரு பக்கம் பிரியா அண்ட் ஸ்ரீஜா. இந்த 3 பேருமே முன்னாடி வராங்க பழத்தை வாங்குறதுக்காக. அவங்க ஃப்ரண்ட்ல வந்தோடனே அதுல கலர் சில பேருக்கு பிளாக் வருது, சில பேர் கலர் மாறிடுது, ப்ளூ வந்து மாறி அப்படி நின்றுது. ஓகே, இதுல என்னென்ன பயன் இருக்கு அப்படின்றத நான் அப்புறமா சொல்றேன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் கல்யாண் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். மெஜாரிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா பிசிக்கலா இருக்கிற நபர்களுக்குலாம் ரெட் கலர் வருது. சுமன், சஞ்சனா, தனுஜா வந்து கொஞ்சம் மென்டலி யோசிக்கிறவங்களுக்கு ஒரு கலர் வருது. பிரியா, ரீத்து, ஃப்ளோராக்கு ஏன் அப்படி வந்திருக்குன்ற மாதிரி 3 கலர் 3 பேருக்கு ஸ்பிளிட் அப் ஆயிருக்கு. அது என்ன காரணம்ன்ற மாதிரி கல்யாண் டீட்டெயிலா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஃப்ளோரா, ஜெயிலில் அடைக்கப்பட்ட ஃப்ளோராவை விடுவிக்கப்பட்டு வராங்க. ஓகே, அப்போ இவங்க சொல்றாங்க, சஞ்சனா போயிட்டு ரீத்து கிட்ட, டீமோனும் நீங்களும் ஸ்ரீஜா டீமோனும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு. ஆமா ஃப்ரெண்ட்ஸு, ஆனா உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பாண்டிங்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு, கப்புள்ஸ்லாம் சூப்பரா போயிட்டு இருக்குன்ற மாதிரி சஞ்சனா ரீத்துவோட பாண்டிங்கை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்து தனுஜாக்கு ஒரு டாஸ்க். தனுஜாக்கு என்ன டாஸ்க்னா காஃபி பவுடர். தனுஜா காஃபி பவுடர் முதல் நாளுக்காக எவ்வளவு பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த காஃபி பவுடரை வச்சுட்டு சஞ்சனா கிட்ட ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாங்க. சஞ்சனாவை நீங்க என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா சஞ்சனா அதில் சாட்டிஸ்ஃபைட் ஆனாங்கன்னா உங்களுக்கு அந்த காஃபி பவுடர் கிடைக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றத சொல்றாங்க. உடனே சஞ்சனா வந்து ஏதாவது என்டர்டைன்மெண்ட் பண்ணுமா அப்படின்னு சொன்னோன்னே இவங்களா போய் ஒரு ஸ்கிட் பேசிஸ்ல டிசைட் பண்ணலான்னு கல்யாண் கிட்ட போயிருக்காங்க. கல்யாணம் அந்த ஸ்கிட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இமானுவேல் அந்த ஸ்கிட் இமானுவேல் தனிஜோன்னு நல்லா பண்ணுவாங்க. அது இமானுவேல் கிட்ட வரும்போது இமானுவேல் என்னால் முடியாதுன்னு சொன்னோன்னே அங்க கொஞ்சம் ஹர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் காஃபி பவுடரே வேணாம், இது கிடையாதுன்னு கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க தனுஜா. அதுக்கப்புறம் பரணி இமானுவேல் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி இமானுவேல் போய் தனுஜுக்காக பேசி அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிட்டை பண்றாங்க. அதுல காலேஜ் சினாரியோ. காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சுமன் செட்டி, இமானுவேல், டீமன் இந்த 3 பேர் இருக்காங்க. ஆப்போசிட்ல ரீத்து சௌத்ரி, ஃப்ளோரா மற்றும் தனுஜா. இதுல சுமனுக்கும் தனுஜாக்கும் ஒரு லவ் சீக்வன்ஸ், அவங்க ப்ரப்போசல் நடக்குது. அதுக்கப்புறம் இவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு சீனை பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதுல சுமன் செட்டி நான் அதுல அப்படியே ஒரு பழம் மாதிரி இருந்துட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி இப்ப பாடுறா சுமன் செட்டி பாடுறான்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சு நல்லா இருந்துச்சு. அதை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா. இது ஒரு பக்கம். ஓகே, அடுத்ததா பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு டாஸ்க் வைக்கிறார் பிக் பாஸ். என்ன டாஸ்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில இருந்து பல பொருட்கள் என்கிட்ட வந்திருக்கு, அதை உங்ககிட்ட கொடுக்கணுமா வேணாமா அப்படின்றதுக்கு நீங்க ஒரு டாஸ்க்கை வச்சு போராட போறீங்க. அதுக்கு ஒரு டாஸ்க் என்னன்னா, இங்க வீட்டில் ஒரு பஸ்ஸர் அடிக்கும். அந்த சத்தம் கேட்டோடனே நீங்க பஸ்ஸரை போய் யார் ப்ரெஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பேன் அப்படின்றத பிக் பாஸ் சொல்றாரு. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பேட்டரி பர்சன்டேஜ் இருக்கு, ஒரு பேட்டரி பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க. அதுல இந்த வீட்டில் பல பேர் பஸ்ஸர் அடிப்பீங்க, ஆனா எல்லாருக்கும் வீட்டில் இருந்த பொருள் வந்து உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றது அது அந்த டாஸ்கை பொறுத்து தான் இருக்கு. எல்லாருக்கும் அந்த டாஸ்க்ல அவங்க வீட்டார் பொருட்கள் போய் சேர போவதில்லை, ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் போய் சேரப்போகுது. அதை நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க, அது யாருக்கு போகணும் யாருக்கு போகலன்றது உங்க கையில் இருக்குன்ற மாதிரி பிக் பாஸ் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சு விட்டுறாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு நடக்குது. அதுல ஸ்ரீதா ஜட்ஜு. அப்போ ஒரு 5 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. தனுஜா, பிரியா, இமானுவேல், சுமன் அண்ட் சஞ்சனா இவங்க 5 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அப்போ இமானுவேல் போயிட்டு ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் அனுப்பிச்சிடார். அழிச்சிட்டு உள்ள கன்ஃபர்ஷன் போனோடனே பிக் பாஸ் 3 ஆப்ஷன் கொடுக்குறாரு. அவங்க அப்பா எழுதின லெட்டருக்கு 45% பேட்டரி பர்சன்டேஜ் குறையும். பேட்டரி 0 வந்துருச்சுன்னா யாருமே அந்த டாஸ்க்கை விளையாட முடியாது. ரெண்டாவது அவங்க அம்மா பேசின ஆடியோக்கு 30%. அதுக்கப்புறம் ஃபேமிலி போட்டோ 25%. இது 3த்துல ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணணுன்ற மாதிரி இமானுவேல் கையில் இருக்கு. அப்போ என்ன சொல்றாரு, ஆல்ரெடி சுமன், தனுஜா, பிரியா இவங்கலாம் வெயிட் பண்ணிருக்காங்க பிக் பாஸ், நான் அந்த ஃபேமிலி போட்டோவை எடுத்துக்கிறேன்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட கேட்டு அந்த 25% ஃபேமிலி போட்டோவை எடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் ராம் ராத்தூர்லாம் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு ஃபீல் பண்ணிட்டு அவங்க தம்பியை நினைச்சோம், வீட்டார் நினைச்சோம், ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷனல் ஆகிட்டு இருக்காரு. சஞ்சனா அவங்க பொண்ணை பார்த்தீங்கன்னா 5 மாசம் குழந்தை, அவங்கள நினைச்சு ஃபீல் பண்றாங்க. ஸோ கொஞ்சம் எமோஷனலை வச்சு பிக் பாஸ் கேம் விளையாடிட்டு இருக்காரு. ஏன்னா நம்மளை விட அவங்களுக்கு முக்கியம் அப்படின்ற சாக்ரிஃபைஸும் நடக்கும். சில பேர் அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியை பார்க்க முடியாதுன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றதும் நடக்கும். ஸோ இதுல கொஞ்சம் ஒரு சென்டிமெண்டட் கேமு, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க வச்ச கண்டஸ்டன்ஸ் அப்படின்றத பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. இதுல பல பேரும் எமோஷனலா உடைக்கப்பட்டு இது பண்ணப்பட்டு ஒரு விஷயம் நடக்கும். அது எப்படி பிக் பாஸ் பண்ண போறாருன்றத நான் பார்க்க ரொம்ப காத்துட்டு இருக்கேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.